ஸ்ரீ குருப்யோ நமஹ. வேதோகிலோ தர்ம மூலம், வேதமே அறங்களின் ஆணிவேர் என்ற ஆன்றோர் வாக்கிற்கு இணங்க மறையொலி எங்கும் முழங்க, அதன் மூலம் உலகம் இயற்கை உபாதைகளிலிருந்து விடுபட வேத பாராயணம் மிகவும் இன்றியமையாதது என்பது மறுக்க முடியாத சத்திய வாக்காகும். எல்லோரும் இன்புற்று வாழ பல ஸ்ருதிகள் அடங்கிய இந்த வேத பாராயணம் வம்ச பரம்பரையாக ஒவ்வொரு ஆண்டும் புதுக்கோட்டை சங்கரமடம் மற்றும் குடுமையான் மலையில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குடுமையான் மலையில் ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர் என்றால் வேத வைதிக சாம்ராஜ்யத்தில் தெரியாதவாளே கிடையாது. குடுமையான் மலை சிகாநாதர் கோவிலில் பங்குனி உற்சவம் 2025 ஏப்ரல் மாதம் நடந்தது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கேன். அத்தியாத்ம ரத்னா சோமயாஜி பீமாம் சசிரோன்மணி புதுக்கோட்டை சமஸ்தான ஆஸ்தான வித்வானான ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர் ஒரு வேதபாஷ்ய வித்வான். இப்போது அந்த குடுமையான் மலை கிரிவல பாதையில் இந்த சுவாமி பல்லக்கில் செல்ல அவரை பின்தொடர்ந்து திருவானைக்காவல் வேத பாடசாலை அத்தியாபகரும் ஸ்ரீ பஞ்சாபகேச சாரிட்டபிள் ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டியும் செக்ரட்டரியுமான ஸ்ரீ லக்ஷ்மண கணபாடிகள் தலைமையில் சதுர்வேத பாராயணம் இப்போது நடந்துட்டுருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க. புதுக்கோட்டையில் அந்த நாளில் ராஜவேத பாடசாலைன்னு ஒன்று பிரசித்தமாக இருந்தது. அந்த பாடசாலையில் வாத்தியாராக இருந்தவர் தான் ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர். பரீட்சா அதிகாரியாகவும் இருந்தார். வேதம் படித்த அத்தனை பேருக்கும் இவர் தான் பரீட்சா அதிகாரி. ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர் பரீட்சை பண்ணிட்டார்னா வேறு சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. நித்திய அக்னிஹோத்திரியான பஞ்சாபகேச தீட்சிதர் தான் இந்த முதல்ல யஜுர்வேத அத்தியனத்தை ஆரம்பித்து வைத்தவர். இவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் பேர் ஸ்ரீ சுந்தரம், அடுத்தவர் பேர் குடுமையான் மலை சுவாமியோட பேரை தான் வச்சுருக்கார். இளையவருக்கு சிகாகிரீசன் பேர். இவா 2 பேர் கூட சேர்ந்து தான் அந்த நாள்லேயே மகா பெரிவா கிட்ட வேதம் படிக்க சேரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையிலேயே பிறந்து புதுக்கோட்டையிலே வளர்ந்தவரான தற்போது முச்சிறி சீக்கரம் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கோ இல்லையோ அதோட ட்ரஸ்டியாகவும் இருந்து பாடசாலை அத்தியாபகராகவும் இருந்து ஒரு கோசாலையை நிர்மாணம் பண்ணின சோமயாஜி வாஜபேயி நித்திய அக்னிஹோத்ரி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ அனந்த நாராயண தீட்சிதர் இவா 2 பேரை கூட தான் ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர் பாடம் படித்தா வேதம். இந்த ஸ்ரீ அனந்த நாராயண தீட்சிதருடைய முதல் வாத்தியார் யாருன்னா ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதர் தான். இந்த பஞ்சாபகேச தீட்சிதர் தான் மகா பெரியவரை போற்றி வேத பாத சோஸ்திரம்னு 108 ஸ்லோகங்களை இயற்றி அவரோட வாய்நாளிலேயே சமர்ப்பணம் செய்தவர். அவரது நினைவாக KA பஞ்சாப தீட்சிதர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் நடத்தப்படும் குடுமையான் மலை பங்குனி உத்திர மகோத்சவத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் லோகசேமார்த்தமாக இந்த வேத பாராயணம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதைத்தான் இப்போது நீங்கள்
பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சௌந்தரநாயகி அம்மன் சன்னதியிலே இப்போது ஸ்ரீ லக்ஷ்மண கணபாடிகள் தலைமையிலே இந்த வேத பாராயணம் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 110வது வருஷத்தினுடைய வேத பாராயண நிகழ்ச்சியாகும். வேத கோஷங்கள் முழங்க இந்த குடுமையான் மலையின் மூலவரான சிகாகுரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் குடுமிநாதருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அர்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெறுவது பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனான ஸ்ரீ குடுமிநாதரை தாங்கள் கண்குளிர தரிசித்து உங்களுடைய விருப்பங்கள்லாம் ஈடேற மனமுருக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ வேத பாராயணத்தை தன் சிறமேற்கொண்டு இந்த பொறுப்பை ஏற்று நடத்தி வருபவர் ஸ்ரீ பஞ்சாபகேச தீட்சிதரின் பெண் வயிற்று பேத்தியான உமாவின் ஆத்திக்காரரான ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.